பசித்திருப்பவனால் தான் அவனை அறிய முடியும். நல்ல தின்னு கொழுத்து போனவனால ஞானத்தை பெற முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் 2 நாள் பட்டினி கிடக்கணும், 3ஆவது நாள் சாப்பாடு கிடைக்கணும். அப்பதான் அந்த சாப்பாடுடைய அருமையும் தெரியும், சாப்பாடு கொடுத்த ரப்புடைய அருமையும் தெரியும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க, அதைத்தான் கேட்டாங்க. 3 நேரம் எனக்கு சாப்பாடு கொடு. உஹத் மலை எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் பட்டினியை கிடக்கிறேன். பட்டினி கிடந்த உடனே கெஞ்சி இப்படியே நான் உருகி அதுக்கப்புறம் ரொம்ப பசிச்சு இது பண்ணி அதுக்கப்புறம் எஜமானுடைய வாழ்க்கையில நீங்க படிக்க வேண்டிய பாடம், எஜமானுடைய பேர்ல நல்லா கந்தூரி போட்டு நல்லா சாப்பிட மட்டும்தான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் எஜமானுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவித்ததை போன்று பசியையும் பட்டினியையும் அதனுடைய கொடுமைகளையும் ஆரம்ப கட்டத்துல அவங்க மீது அந்த பசியும் பட்டினியும் திணிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள்